என் நேம் வந்து ஹானி கிறிஸ்டபல். நான் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொன்று செய்கிறேன். இருந்தாலும் நான் சர்ச்சிலே ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாட்டு பாடுறது. ஏன்னா காஃபி அங்கிள் சர்ச்சில் தான் நான் டெய்லியும் பாட்டு பாடுவேன். ஃபஸ்ட் டைம் அங்கே நான் பாட்டு பாடுறதே. அதனால் நான் பாட்டு பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சர்ச்சு பேர் ஒன் லைஃப் யூனிட்டர். அந்த சர்ச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏசப்பானால அன்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எனக்கு ஏசப்பானால ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய அற்புதத்தில் நாங்கள் சேர்ந்த பின்னாடி நம்மளுடைய பையனுக்கு வந்து நல்ல படிப்பு, நல்ல பாசம், நல்ல அன்பு, நல்ல மகிழ்ச்சி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்றது கூட போய் படிக்கிறன்ற அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் கொடுத்து ஏசப்பா உதவி பண்ணி எங்கள் குடும்பத்தை நல்லா மகிழ்ச்சி பண்ணி சந்தோஷமாக இருக்கிறேங்க. நான் இப்போது எந்த குறையும் இல்லை. நம்ம பேரனுக்கு கூட கண் இல்லாத எல்லாம் ஒரு மூடி போய் இருந்ததை கூட அவர் நல்லா விலக்கி அற்புதம் பண்ணி 2 கண்ணும் பார்வை கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் எந்த கஷ்டம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய ஞானத்தை நம்ம ஏற்றுக்கணும். எல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சி. Hi, my name is Christina Angel. So, what I am going to speak about, எனக்கு வந்து ரொம்ப பெரிய அற்புதம் நடந்துக்குது. எனக்கு ஒர்ஷிப்னாவே என்னன்னு தெரியாது. பட் ஜீசஸ் கிருபைனாலே எனக்கு வந்து இப்போ அது தெரிஞ்சு வந்துட்டுது. அந்த ஸ்டேஜில் நின்று நான் நிறைய பாட்டுகள் பாடுறேன். இப்போ யார் மூலியமான ஜீசஸ் மூலியமாக தான். ஆனால் ஜீசஸ் ஒரு டைரெக்டாக வந்து சொல்ல மாட்டார். ஒரு மனிதர்கிட்ட சொல்லித்தான் நம்மக்கிட்ட வந்து சொல்வார். ஸோ அப்படிப்பட்ட மனிதர் யாருன்னா பாஸ்டர் கார்ஃபி அங்கிள் தான். அவர்னால தான் நான் இப்போ ஜீசஸ் வந்து அவர்கிட்ட சொல்லி அவர்னால தான் நான் இப்போ வந்து ஸ்டேஜில் நின்று பாட்டு பாடுறேன், ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஸோ அது பெரிய அற்புதம் தான். இந்த ஆனால் அதை ஃபஸ்ட் நான் ஆரம்பிச்சது அங்கிள் கார்ஃபி அங்கிள் சர்ச்சில் தான், ஒன் லைஃப் யூனிட்டட். அந்த சர்ச்சில் தான் நான் வந்து ஃபஸ்ட் நான் ஸ்டேஜ் மேலே கால் எடுத்து வச்சு பாடினது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இனிமேலும் நான் பாடுவேன், வர்ஷிப் பண்ணுவேன். Worship to our wonderful church. It's really a blessing to have service with you all the worship, sermons. I really feel the presence of God when I'm with you all. And once again, thank you for having me in your church. And as we celebrate this anniversary, we thank God for His faithfulness and pray for more blessings in the years to come. So once again, happy anniversary to the நான் சர்ச்சுக்கு வந்ததும் எனக்கு வந்து இயேசு ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காரு. நான் இந்துலிருந்தோடு சர்ச்சில் வந்த பிறகு எனக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. அந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு குழந்தை கேட்டதால எனக்கு 3 குழந்தை கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னும் பெரிய அற்புதமெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் சிம்பிளாக எனக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு ஏசப்பாவுக்கு பெரிய அற்புதம். அவருக்கு கோடி நன்றி சொன்னால் கூட பத்தாது. என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இயேசுக்காகவே அவர் இதுவாகவே நான் இருந்து இன்னும் என் பசங்க எல்லாம் அவர் இந்த ஏசப்பா வழியிலே போகணுன்னு நான் ஒரு ஆசைப்படுறேன். அதை வழி நடத்தணும்னு ஏசப்பாவை நான் கேட்டுக்கிறேன். ஏசப்பா கூடான கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வந்து தீபா. நாங்கள் வந்து ஒன் லைஃப் யுனைடெட் சர்ச்சுக்கு வந்து 10 இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து சபைக்கு வந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா, எப்பயும் போல் சபைக்கு பாட்டு பாடுறது, வசனம் படிக்கிறது, ஆராதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தேவன் வந்து எங்களை வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அது என்னன்னா, எங்களையும் ஊழியம் செய்ய எங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அது கார்ஃபே பாஸ்டர் மூலமாக, சரிதா மேம் மூலமாக அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதற்காக நன்றி. நானும் ஒரு சர்ச்சின் உறுப்பினராக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. My name is Joseph. I am from class 10th. I am in class 10th now. I want to share my big secret. The time when I visited this church, I was having a big problem that whenever I used to go out or have something or play with my friends, chill with them, my main problem was I always used to get sick. One time when pastor called me for an old age house function, I have gone there. I felt sick. Then pastor said me, in the name of Jesus you will be healed and this devil will be thrown out from your body. After that time, only 1 month, 2 months it took time for me to recover, but seriously till today no disease has attacked me again. I wherever I go out I don't feel any problem. Whatever I eat now I don't feel any problem. Wherever I go, whenever I chill, I come back home safe. No problem, no sickness, no harm.
நாங்கள் ஏசப்பாவில் நுழைஞ்சி இருக்கும்போது ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் எடுத்து எங்களுக்கு நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப ஆசீர்வாதமெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அது எவ்வளோதான் ஆசீர்வாதம்னே எங்களால் சொல்ல முடியல. எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாரு ஏசப்பா. எங்களுக்கு உங்களுடைய குறையும் இல்லை. ஏசப்பாவில் வந்து பின்னாடி உண்டாகட்டும். உண்மையாகவே ஆன்லைஃப் யுனைடெட் சர்ச்சை குறித்து பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு அவகாசத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நான் இந்த ஆன்லைஃப் யுனைடெட் சர்ச்சில் ஒரு மெம்பராகவும் அதில் சர்வீஸில் பங்குள்ளவர்களாகவும் நான் என் குடும்பம் முழுவதுமாக பங்காற்றி வருகிறோம், அதாவது அட்டன் பண்ணிட்டு வருகிறோம். இந்த சர்ச்சை வந்து எனக்கு ரொம்பவும் உற்சாகமாக இருக்கிறது. இந்த சர்ச்சை நிமித்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எப்படி ஜனங்கள் நேசிப்பது, ஜனங்கள் எப்படி அவங்களை கருத்தாக விசாரிப்பது, அது மாத்திரமல்ல நல்ல ஆழ்ந்த சத்தியங்கள் கூட பாஸ்டர் ரொம்ப ஈகராக எங்களுக்கு அவங்க ஊழியத்தை செய்வதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நிறைய வசனங்கள் வந்து எங்களுக்கு சரியானபடி பேசுவார். ஊழிய சண்டே பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ப்ரெசன்ஸ் நல்ல ஒர்ஷிப் இருக்கும், அதே போல் நல்ல வேர்ட் ஆஃப் காட் இருக்கும். அது முடிச்சோன்னே நல்ல ஒரு கேதரிங் இருக்குவாங்க. ஸோ சர்ச்சில் இருக்கிற எல்லோரும் விசாரிப்பாங்க. எந்த சர்ச் மட்டும் சபை போல் சபை முடிச்சா வெளியே போக மாட்டாங்க. எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு விசாரிப்போம், அன்பு செலுத்துவோம், பேசுவோம். குறிப்பாக ஊழியக்காரர் எங்களுக்கு ரொம்ப குடும்பத்துக்கு ஆவிக்கிற விஷயத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. அதே போல் ஃபைனான்ஷியல் கூட ஸோ என்கரேஜிங் அஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். ஸோ வி ஆர் ஸோ பிளெஸ்ட். ஈவன் ஹோல் ஃபேமிலி ஆர் வெரி பிளெஸ்ட். I thank God for this wonderful family has connected with us. So we need to be very faithful to them because they're showing their total love and care and everything you can find out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேலையில் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் மாற்றங்கள் வந்திருக்கோம், வராமல் போயிருக்கோம். சில பேருக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து மனுஷன் மூலியமாகவோ சொந்த பந்தம் மூலியமாகவோ எனக்கு எப்படின்னா, எனக்கு 8 வயசுலேருந்து எனக்கு ஆண்டவரை நான் அறிஞ்சிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும், எப்படியாவது அவரை பற்றி 4 பேருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஆசைப்பட்டேன், பிரயாசப்பட்டேன். அதே டைமில் 8 வயசில் ஆண்டவர் வந்து என்னோட பேசினார். அதே ஒரு பெரிய சாட்சி தான். என் கூட பேசின ஆண்டவர் வந்துட்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பு வந்துட்டு எனக்கு ஒரு சில இடத்துல கிடைக்கல. எனக்கு எப்படின்னா, நீதிமானுக்கு வந்துட்டு சொந்த வீட்லேயும் சரி சொந்த ஊர்லேயும் சரி கனம் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எனக்கு நிறைய இடத்துல என்னை வந்துட்டு தூக்கி போட்டாங்க. எப்படின்னா, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கினேன், தேவையில்லாத போது தள்ளி விடுற மாதிரி அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நான் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கேன். நான் இப்படி இருக்கும்பொழுது நான் பிறந்ததெல்லாம் வேறு ஊர், தமிழ்நாடு. ஆனால் பெங்களூருக்கு நான் வந்து இதோ 13 வருஷம் ஆகுது நான். ஆனால் இப்போது நான் வந்துட்டு எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒன் லைஃப் யுனைடெட் இன் சர்ச் மூலியமாக தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து 10 இயர்ஸாக அந்த சர்ச்சுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தாய் பார்த்திங்கன்னா தன் பிள்ளைகள் வந்து அதிகமாக அன்பு காட்டுவா, பாசம் காட்டுவா. கணவன் பார்த்திங்கன்னா நல்ல தைரியம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறமா சகோதரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலம், அந்த பலம் இருந்துச்சுன்னா கூட சகோதரர் இருக்கிறாங்க சொல்லி ஒரு தைரியம், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், இது மூன்றுமே இந்த நிறைய விஷயங்களுமே சரிப்படுத்துது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் வந்துட்டு நல்ல மேய்ப்பனாக இருக்கணும் லைஃப்பில். நல்ல மேய்ப்பனாக இருந்தால் அங்கே நடக்கிற லைஃப் வந்துட்டு நல்ல அவன் வழியாக போகுது அப்படின்னா அவன் நடக்கிற அந்த விதம் அந்த மாதிரி. ஆனால் ஆர்டர் சொல்ல நானே நல்ல மேய்ப்பேன்னு சொல்லிட்டு இது யார் மூலியமானா ஒரு சில மனுஷன் மூலியமாக தான் நம்ம வந்துட்டு இது பார்க்க முடியும். அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது பாஸ்டர் காட்ஃப்ரே பாஸ்டரும் அப்புறமா அவங்க சரிதம் நாமம். என்னென்னா, சில திறமைகள் எனக்குள்ளே இருந்து நான் எவ்வளோ டைமு பாஸ்டர் கடை எடுத்து சொல்லியிருக்கேன், பாஸ்டர் எனக்கு வந்துட்டு ஊழியம் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ தைரியமாக பண்ணுப்பா, நான் இருக்கிறவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவர் அறிஞ்சு அவருக்காக நான் எடுத்து சொல்கிற அந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் மூலிமா. பாஸ்டர் காட்ஃப்ரே இப்போ வந்துட்டு தமிழ் சர்வீஸு இங்கிலீஷ் சர்வீஸு ரெண்டுமே நடக்குது சபையில். இப்போ தமிழ் சர்வீஸ் வந்து நான் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் பால் டேவிட் இது வந்துட்டு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடச்சிடாது. ஏன்னா
ஒரு சில பேருக்கு தான் அந்த தாட்டை கொடுத்துருப்பார் ஆண்டவர். அந்த மாதிரி ஒரு தாட்டு எனக்கு வந்திருக்குதுன்னா அது பாஸ்டர் காட்ஃப்ரே மூலியமாகவும் சரிதான் மேம். Hi everybody, it's me Sunitha. It gives me immense joy and honor to share about our One Life United family. I've been part of the family for the past 8 years, right from when I was 13 years old, and it's been a great journey. And I want to thank everybody who's been part of this journey. I share a lot of beautiful memories from this church, which I'm going to hold really close to my heart. I want to thank Pastor and his family for being a good source of inspiration and always being kind and loving. What I really love about our church is that, being a very small church, we were able to do great things from our church. God has really done wonders and miracles within our church, which I've been witnessing for the past 8 years. Best part of our church that I really love and cherish is that the worship time. I want to thank Kim for being constant with the worship. Every Sunday it's just there whether people are not there or it doesn't matter. I just love the worship part because it's so honest and raw, and it's the time I feel really close to God. So I want to thank the whole United family for being the part of the journey. We love each other and we care for each other, and I hope that this will continue. My name is Benjamin. I am studying in 9th standard. I want to share you some of miracle what happened to my life. At some Sunday I heard that a pastor said what is people, what is communication, helping is what people. Things happened to my school. Last time I was not so serious about that, what is friend, no, I don't care so much. But when I heard about that, helping others is one of the word of the Bible. My friends call me so that I am so kind, I am so helpful for them. I help them in every moment. They feel so safe in front of me. They said, "You're so changed, Benjamin." I am thankful for this. Whatever have been miracle in my life, I am very thankful for this. Hi everybody. I'm very happy and glad to be part of this One Life United Church. More than 10 years we were born with Pastor family. It's very friendly to us. It is amazing. I can't explain in words. Especially Pastor's love and Pastor family's care. My both kids, so they grown when they were small in this church. So it is so much memorable for us. We never used to forget. இது நாங்கள் என்ன சொல்கிறதுனாக்கா, பாஸ்டரோட அன்பு தான் எங்களுக்கு மெயின் காரணம். முதலாவது கடவுளோட அன்பு, பிறகு பாஸ்டரோட அன்பு. அவர்கிட்ட நான் கற்றுக்கின்ற ஒரு நல்ல ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் அவர் யாரை பற்றியுமே எங்ககிட்ட தப்பாகவே பேசுனதில்லை. ஸோ அதனுடைய அடையாளம் என்னன்னாக்கா, எங்களை பற்றி யார்கிட்ட தப்பாக பேசியிருக்க மாட்டார். அதாங்க. ஸோ இதை நான் புரிஞ்சுக்கிறேன் அவர்கிட்ட. நம்ம எப்போ அடுத்தவங்களை பற்றி நம்ம யார்கிட்ட பேச மாட்டோமோ, அதே மாதிரி தான் நம்மளை பற்றி கூட யாரும் பேச மாட்டாங்க. ஸோ பாஸ்டர் இப்படியே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து, இட்ஸ் குட் எக்ஸாம்பிள் இன் ஆல் த ஏரியாஸ். முதல்ல அந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இவ்வளோ வருஷ காலமாக இது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஒரு இடத்துல ஒன்றா இருக்கிறது. ஸோ எல்லா வகையிலும் எங்களுக்கு நிறைய என்ன சொல்ல போனாக்கா, நிறைய குழப்பங்கள், நிறைய கஷ்டங்கள். அந்த சமயத்தில் கூட என்னன்னாக்கா, ஸோ நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு ஸோ கர்த்தர் தான் ஆண்டவர், அப்புறம் பாஸ்டருங்க. இவங்க 2 பேர் மூலியமாக தான் நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் ஒன்றா இருக்கேன். கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ இப்படிப்பட்ட பாஸ்டர் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுனால நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஒன் லைஃப் சர்ச்சுக்காக. இன்னும் இங்குள்ள எல்லா பிள்ளைகளும் அன்பாக நேசிக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம இப்படியா கர்த்தர் நாமத்தை என்ன பண்ணலாம்னாக்க நம்ம மகிமைப்படுத்தலாம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக, இந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ. Hi, praise Lord to everybody. So I would like to thank this church. I've been part of this church for like 10 years, I guess. So thank you so much to Pastor Godfrey and to the family for being like a family to me and helping me in every areas that I needed them or wanted them to be part of. And the things that I've learned is going out and reaching out to a lot of kids, those who need our love.
and helping those kids and being kind to them. It was really nice going and meeting a lot of people, a lot of youngsters who are struggling, and to the rehab centers. So I think we need to do more of that stuff, and I'm really grateful to be part of this church. I'm privileged to be a part in this church. So I learned a lot from this church. This church has taught me everything what I need. So this church has set an example to me in many ways. Since my childhood, this church has witnessed me a lot. Yeah. So I'm really thankful to God, Lord Jesus Christ, and also to these church members for being such a wonderful people and for this fellowship. Thank you. So this church has taught me to be generous, to be humble, to be kind, to be loving, to be willing to help to others. So I'm Sandy. I've been coming to One Life United for almost 3 years now. One Life United is like a family to me. Praise and worship has brought me closer, connected with God. And I feel God's presence every time. I've learned to be more compassionate, caring. Looking forward to Sundays, it gives me great joy. Hi, my name is Zoshiat Pui. I'm originally from Mizoram, but I've been staying in Bangalore half of my life, that is around 13 years. And I started attending this church recently, actually. I started attending from March. And how I heard about this church is from a friend named Peter from Siliguri, who is Jan's father, and Jan is actually from the church itself. And before I came to the church, I actually met up with Pastor Godfrey and his wife. And during those time, I was having a really hard time. I was basically at my rock bottom in my life, and a lot of things was happening in my life. So I shared with Pastor Godfrey and his wife, and they received it really well. They gave me advice, and they even offered me a place to stay during those times. So I came to the church the next Sunday, and when I came to the church, I was already spiritually down. I was really hurt. But when I came to the church, I felt inclusiveness. I felt the warmth. I felt like I was part of it. I felt like a family there. And so we didn't do much talking in the first time I came. And the next time I came, we talked again, and my birthday was coming up, and they even cut a cake for me in the church. They sang happy birthday for me, which made me feel like I belong to some place, that which gave me a sense of belongingness. And and till today, Pastor Godfrey still check up on me. They still pray for me, and it feels good, like to be a part of something, because some people like us, we hardly have a place to call home. So I think this church is where I can call home, where I can run to when I'm at my happiest and when I'm at my darkest.